ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற பராசக்தி மூவி வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகணும். நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். லெட்ஸ் கோ. எடுத்தோடனே காட்டுறேன் சிவ ஜெயம் ரவி 1964. अरे हिंदी में बोल मद्रासी मद्रासी दिल्ली आता मद्रासी हिंदी बोला हिंदी कारण मद्राता हिंदी कारण तमिழ் बोला இன்னைக்கு ரசம் சோறுதானா அதர்வா ஏன் தோர ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ தம்பியா தோர வீட்டுக்கு வந்து பாரு தம்பி கேடுவி போடுற ரசம் சோத்தீங்க வா ப்ரொஃபஸர் நினச்சா ட்ரெயினில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நமஸ்காரம். ஹீரோ வாங்குது தண்டம் வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. கீழே வந்து சிவகார்த்திகேயன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. ஹிந்தி பொண்ணு. மண்டேல எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி யார பொறுக்கின்ற கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்த மாடா போடா நீ சொல்லு. ஓ ஓ ये एक मूर्ख है. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு ஜெயம் ரவி இந்த ஐஸ் இன்டென்ஸ். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணி மணி, கேட்குறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்ணுறது குண்டியில் கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியாக தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்லை சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பட்டிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான். உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுங்க ஒரு பில்டிங்கை பற்ற வச்சதும் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். ரொம்ப ராவான வில்லன் நினைக்கிறேன். இந்த ஜிபிங்கிற மாணவர்கள் சைடாக மேனேஜர் 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம். சத்தம் எனக்கு கேட்க தனி ஒருவன் சித்தார்த் அந்த கேரக்டர் வருது, ஞாபகம் வருது. மிஸ்டர் அண்ணா, are you behind this? No ji, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அம்மா நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. ஐ நீட் யூர் சரியான டைலாக். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல் ஸ்கம். போலீஸு செந்தமிழை காக்க பெரும் சேனை உண்டு. ஃபேஸ் ஆஃப் 2 பேரும் வேற லெவலில் இருந்துச்சு. வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயம் ரவியை வில்லனா பார்க்கவே விருப்பம் இல்லை. ஆனால் விருப்பம் இல்லை. அந்த கேரக்டரையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பயங்கரமாக அது ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர் வந்து எனக்கு தனி ரோலில் நம்ம அரவிந்த் சார் நடித்த அந்த சித்தார்த் கேரக்டர் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ இன்டென்ஸ் ஐஸில் ஒரு ரூத்லெஸ் ராவான வில்லனு படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி வந்து தனியாக தெரியவான்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட சரி, அந்த இது சொல்லுவாங்கள்ல ஆக்டிங், அது அதர்வாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. இந்த ரெட்ரோ ஸ்டைல் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. 3 பேருக்கு செட் ஆகிருக்கு. 3 பேருக்கும் சூப்பராக இருக்குது. ஜி பிரகாஷ் மியூசிக் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ரீலீலா அவங்களும் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹிந்தி டீச்சர் நினைக்கிறேன் அவங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சிவகார்த்திகேயன் இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கு. அப்படியே எப்படி சொல்லுவோம், ஒரு சீனு ஒரு டைலாக்கு. நான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது ப்ரொஃபஸர் நடித்தேன். பார்த்தா ட்ரெயினில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்புக்கு போராட்டம் அதர்வா கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் என்னன்னு தெரியல, ஆனால் ப்ரொஃபஸர் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், கன்ஃபியூஸ் ஆகுது ட்ரைலர். கடைசியில் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து போராட்டம் பண்ண போகிறாங்க. 1964 நடக்கிற ஸ்டோரி மாதிரி காட்டியிருக்காங்க. ரெட்ரோ ஸ்டைல் அப்படியே எல்லாருக்கும் கரெக்டாக செட் ஆகிருக்கு. சுதா குங்கரா ஜேபிஎம்லேருந்து நிறைய கேஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் அந்த 2 பேர் ஃபேஸ் ஆஃப் கடைசியில் முடிவு போது காட்டினாங்கல்ல, 2 பேர் ஃபேஸ் ஆஃப் தான் இன்டென்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் ஆஃப் முன்னாடி ஜெயிலில் சிவகார்த்திகேயன் போட்டு கட்டி போட்டு அடிக்கிற சீன், அது அந்த ஜெயிலோட ஐஸில் அந்த இன்டென்ஸ் அப்படி இருக்குது. ரூத்லெஸ் வில்லன்ஸ் பார்க்கலாம். பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது, இது ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தளபதி ரிலீஸ் ஆகுது. இப்போ தான் ரீசெண்டாக அந்த வீடியோ கிளிப் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்கிறது. அவங்க அப்படி சொல்கிறாங்க, ஆனால் இவங்க அப்படி எடுத்துப்பாங்க. ஓகே, நல்லா ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ ரேட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.